நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Really, it was great. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நிமிஷத்துல எல்லாமே திரும்பி வந்த மாதிரி இருந்தது. To be very frank, நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? முக்கியமா மோகன. உனக்கு ஒண்ணு தெரியுமோ தெரியாதோ தெரியலடா. சில மாசங்களாவே நானும் நம்ம மோகனும் பேசிக்கிறதே இல்லடா. மறுபடியும் எப்படி அவங்ககிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. இன்னைக்கு நாங்க மீட் பண்ணிருக்கோம். நாங்க 2 பேரும் நிறைய பேசிக்கிட்டோம். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. எல்லா கிரெடிட்டும் ஒண்ணுதான் சேரும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எல்லாரும் சேர்ந்து என் தலையில இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருக்கீங்க. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, கிரெடிட்ஸ் எல்லாம் அன்னைக்கு சொல்லு. அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்ச் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வைக்கணும்னு சொன்னாங்கடா. என்ன? ஆமா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்காக இப்படி ஒரு மேட்ச் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால எல்லார் சார்பாவும் தேங்க்ஸ் அன்னைக்கு சொல்லிடுறா. உண்மையிலேயே அண்ணி உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கடா. உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். தேங்க்ஸ் அவங்க கிட்ட சொல்லு. ஓகேடா, சரி நான் போன் வச்சிடுறேன். ஓகே, பை. பால் எதையும் மறைக்கிற போல் இருக்கு. நீங்க கூடதான். அவன் கிட்ட சொல்லி மேட்ச பிளான் பண்ணது நீதானா? ஆமா, சங்கரி பெரியம்மாவோட சேர்ந்து மோகனுக்காக நீங்க கூட தான் பெரிய பிளான் போட்டீங்க. என்ன அது? உனக்கு எப்படி இதெல்லாம் என்னோட பிளான் தெரிஞ்சது? சும்மா அப்படியே தெரிஞ்சிருச்சு. உண்மை என்னைக்கும் மறைஞ்சிருக்காது. நான் பிளான் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது. என் ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ இவ்ளோ யோசிக்கிறியா? நந்தினி அக்காக்காகவும் மோகனுக்காகவும் நீங்க இவ்ளோ யோசிச்சிருக்கீங்கல்ல. உட்கார். எனக்கு தெரியும் கார்த்திக், மோகன் மேல நீங்க வெறுப்பு கோவம் எல்லாத்தையும் காட்டுனீங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசு அந்த அளவுக்கு புண்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நம்ம யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் ரொம்ப கோவம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க மோகனை நிச்சயமா புரிஞ்சுப்பீங்கன்னு. அப்போ எல்லா மனஸ்தாபங்களும் காணாம போயிடும் நினைச்சேன். மோகன் வீட்டுக்கு நீங்க போகணும்னு பெரியப்பா சொன்னப்போ நீங்க தயங்கினதை நான் பார்த்தேன் கார்த்திக். அப்பதான் இப்படி ஒரு பிளான் போட்டா சரியா வரும்னு நான் நினைச்சேன் கார்த்திக். அதெல்லாம் ஓகே. நானும் சங்கரி பெரியம்மாவும் போட்ட பிளான் உனக்கு எப்படி தெரிய வந்தது? அன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தரை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தோம்ல, அப்போ நான் அண்ணா கிட்ட பேசுறதுக்காக போன் பண்ணோன்னு போன் எடுத்தேன். அப்போ நீங்களும் சங்கரி பெரியம்மாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்புறம் என்ன, என்னால போனை வைக்க முடியல. சாரி கார்த்திக், நான் உங்க 2 பேரோட பிளானையும் ஒட்டு கேட்டுட்டேன். அப்படியா? அதானே திடீர்னு என்னடா இவ எனக்கு சப்போர்ட் பண்றாளேன்னு நான் யோசிச்சேன். வாலு. நான் வாலா? அப்ப நீங்க என்னவா? நீங்க இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்கீங்க, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. அது வந்து நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாமே நினைச்சேன். எல்லாம் சரிதான் கார்த்திக், அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உறவுகளை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்க. வேணும்னே தப்பான சம்பந்தத்தை கொண்டு வந்து மோகன் எவ்வளவு நல்லவர்னு காட்ட விரும்புனீங்க, கரெக்டா? ஆமா. ஆனா இப்ப பாரு, பெரியப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அவர் என்னையும் கூட்டிட்டு மோகன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போலான்னு சொல்றாரு. அர்ச்சனா, லைஃப்ல எல்லாமே சரியா நடந்துட்டா நல்லா இருக்கும்ல?
இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது கார்த்திக். வீடே கலகலன்னு இருக்குல்ல, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தலையில மிகப்பெரிய பொறுப்பை போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம மோகன் வீட்டுக்கு சீர்வரிசை எடுத்துட்டு போறோம். எவ்வளவு நாளாச்சு மோகனோட சேர்ந்து விளையாடவே இல்லைல்ல. அவன் ஜெயிக்கும் போதெல்லாம் என்னை எப்படிலாம் கிண்டல் பண்ணுவான் தெரியுமா? எவ்வளவு விளையாடுவான் தெரியுமா? ராத்திரி உட்காந்தா காலையில வரைக்கும் விளையாடுவோம். அவன் வீட்டுக்கே போகாம இங்கதான் இருப்பான். மறுபடியும் நாங்க 2 பேரும் போட்டி போட போறோம். மறுபடியும் அந்த பழைய நாட்கள் திரும்பி வரப்போகுது. அது சரி கார்த்திக், இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் பொண்ணு வீட்டு சைடு இல்ல, நானும் அழகா தெரியணும் இல்ல கார்த்திக். எல்லாரும் விடையும் பெஸ்டா இல்லையா? முதல்ல நீ சாரியே உன் மேல வச்சு காட்டு. இப்ப பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. வெரி பிரிட்டி. கார்த்திக், நான் சாரிய பத்தி பேசிட்டு இருக்கேன். நானும் அதை பத்தி தான் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ கார்த்திக், விடுங்க. பெரியப்பா. அப்படியா? கிண்டல் பண்றல வால். கார்த்திக் விடுங்க. லக்ஷ்மி. இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். கார்த்திக், நான் உண்மையதான் சொல்றேன். லக்ஷ்மி வந்திருக்கா. பார்த்து தானே இருக்கேன். நான் எதையும் பார்க்கலப்பா. உள்ளவா லக்ஷ்மி. நான் இந்த சாவியை கொடுக்க வந்த பெரியம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. எடுத்துட்டு வாங்க. இங்க வச்சிடுங்க. இந்த சாவி இந்த பெட்டியோடது. பெரியம்மா இதுல இருந்து சீர்வரிசையில எடுத்துக்க சொன்னாங்க. எடுத்துக்கலாம், கொடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மா, அது ரொம்ப அழகா இருக்கே. இது பெரியப்பாவோடது இல்ல பெரியமா? அன்னைக்கு கூட இத காமிச்சீங்கல்ல? அன்னைக்கு இத பாக்கும்போது எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னீங்க தெரியுமா, அக்கா மனசை யாரு சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ அவங்கதான் இத போட்டுப்பாங்கன்னு. இன்னைக்கு பாத்தீங்களா, நீங்க நினைச்சது உண்மையாயிடுச்சு. மோகன் இத போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை அழைப்புல வருவாரு. அட சாந்தி, நீயா? உள்ள வா.
அடடே, கையில நீ என்ன வச்சிருக்க? இது தலைப்பால வைக்கிறது. கார்த்திக் அவனோட கல்யாணத்துல இதை போட்டுக்கிட்டான். மோகன் இதை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆ, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, கார்த்திகோட தலைப்பால இதை வைக்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். மோகனும் இதையே போட்டுக்கிட்டோம். ஆனா பெரியவரோடத நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களே. இல்ல இல்ல, இதுல 2 அம்மாவோட பாசம் இருக்கே, நம்ம 2 பேரோட ஆசீர்வாதமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க கல்யாணத்துல உங்க புருஷன் தலைப்பாகையில இத நான் தான் வச்சேன். இத போட்டுக்கிட்டு தான் உன்னை கூட்டிட்டு வர உன் மாப்பிள்ளை அழைப்புல வந்தான். இத பாரு சாந்தி, கொஞ்ச நாளா என்னென்னவோ நடந்திருக்கு. அத மனசுல இருந்து எடுத்துருமா. நீ நந்தினி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். சில சமயம் ஆத்திரத்துல நமக்கு எதுவும் புரியாம போயிடுது. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுதுல்ல. எனக்கு தெரியாதா சாந்தி, தினமும் காலையில நீ அவளுக்கு தைலம் தேய்ச்சி விடுவிய. நந்தினிக்கு போலியோ வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சப்போ அவளை நீ தூக்கிக்கிட்டு எப்படி டாக்டர் வீட்டுக்கெல்லாம் அலைஞ்சேன்னு எனக்கு தெரியும். ஓ மடியில தானமா என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா. என்கிட்ட அவ சரியா பேச மாட்டா, ஆனா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட தானமா அவ சொல்லுவா. அம்மா சாந்தி, எதையுமே நான் மறக்கல. ஒருவேளை நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சாந்தி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. நான் தான் வெக்கப்படணும். லக்ஷ்மி கல்யாணத்துக்காக நான் உங்க எல்லாரையும் சிரமப்படுத்திட்டேன். அதோட நந்தினி என் சந்தோஷத்துக்காக நான் யாருக்கு வேணாலும் கழுத்தை நீட்டுறேன்னு வந்து நின்னாளே. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் உங்ககிட்டயும் பெரியவர்கிட்டயும் என்னமோ தேவையில்லாம பேசிட்டேன். உங்க 2 பேர் மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கும். என்னோட எண்ணங்கள் இவ்வளவு கீழ்த்தனமா எப்படி போச்சுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. அப்படியெல்லாம் பேசாத. அம்மா, பெரியம்மா, சந்தோஷமான நேரத்துல யாரும் அழமாட்டாங்க. ஆ, அச்சலா சரியா சொன்ன. எப்படியோ நடந்தது எல்லாமே மோகனையும் நந்தினியும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் சாந்தி, நந்தினி மோகன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் நீதான் கவனிக்கணும். இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்னு ஒழுங்கா சொல்லு. வாப்பா சூர்யா. தனோ, சூடா சப்பாத்தி கொண்டு வாமா சீக்கிரம். சாரிம்மா, நான் பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன், அதான் சமையல் பண்ண வர முடியல. நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையேம்மா, எதுக்காக இப்படி பேசுற? எல்லா வேலையும் முடிஞ்சதுல? வாங்க உட்காருங்க. இந்தா சூர்யா, சுட சுட புதினா சப்பாத்தி பண்ணிருக்கேன். உங்க அம்மா ரொம்ப ஆசையா
பிள்ளைக்கு பிடிச்ச உணவா சமைச்சு வச்சிருக்கா. வந்தனா, இது உனக்காக வெந்தய சப்பாத்தி. இதை என் கையால செஞ்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல. ஆமா, வந்தனா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நான் எல்லாமே சாப்பிடுவேன்னு சொல்லுவா. ஆனா வெந்தயமும் பாவக்காவும் மட்டும் பிடிக்காதுன்னு சொல்லுவா. ஆனா இப்ப பாருங்க, அம்மா கையில அப்படி ஒரு ருசி இருக்கு. எனக்கு வெந்தயம் கூட இப்பெல்லாம் கசப்பா தெரியறது இல்ல. ராதிகா, போம்மா, நீயும் போய் உட்காரு. நான் எங்க ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சூர்யா, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? என்னம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கலாம்ல. சாயந்தரம் நீ கிளம்பி போயிடு, நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு நாள் பூரா உங்க 2 பேர் கூடயும் நல்லபடியா இருக்கணும்னு ஆசை. இருப்பல்ல? உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா சாயங்காலம் வரைக்கும் நாங்க இருக்கோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாந்தி, மோகனுக்கு சூட் எடுத்து வச்சிட்டியா? இதோ இருக்குக்கா. இது மோகனோட அப்பாவுக்கு குர்தாவும் பைஜாமாவும். இது ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கங்க, அப்புறம் மறந்து போயிட போகுது. குமுதா, எல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. என்ன குமுதா, பழத்தையும் ஸ்வீட்டையும் ஒரே தட்டுல வச்சிருக்க? அப்படி பேக் பண்ண கூடாது. அர்ச்சனா, அத தனித்தனியா பிரிச்சு வைமா. லக்ஷ்மி, நீ சீக்கிரம் போய் கவர் எடுத்துட்டு வா. சரிம்மா. சாந்தி, இந்த புடவை அழகா இருக்குல்ல? கலர் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆனா வேலைப்பாடு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்கிட்ட ஒரு அழகான புடவை இருக்கு, அத நீங்க பாருங்க, பிடிச்சிருந்தா கொடுத்துருங்க. குமுதா, இந்த லக்ஷ்மி கிட்ட சொல்லி என்னோட ரூம்ல கதவை திறந்து ஒரு புது புடவை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வர சொல்லு. சீக்கிரம் போ. சரிங்கம்மா. அந்த புடவை இதை விட ரொம்ப அழகா இருக்கும்க்கா. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. நம்ம பொண்ணு நந்தினிக்கு சம்பந்தம் பேச போறாங்களே,